தன்னை பற்றி பெருமையாக தானே பேசிக்கொண்டதுண்டா அல்லது மற்றவர்களை விட தன்னை தள்ளி வைத்து கொண்டதுண்டா? தன் வயிற்றிலே 3 மாத கரு இருக்கிற பொழுதே தன்னை விட வயது முதிர்ந்த தன் உறவினராகிய எலிசபெத் அம்மாளை சென்று வாழ்த்துகிறார், அவருக்கு உதவி செய்கிறார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 3 மாதங்கள் அவருக்கு உதவி செய்துவிட்டு வருகிறார். தன்னை தாழ்த்துகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்று அன்னை மரியாளை வணங்குகிற நாம் அன்னை மரியாளை போல தாழ்ச்சியோடு வாழ்கிறோமா? கொஞ்சம் கலராக இருந்துட்டா போதும், கொஞ்சம் பணம் இருந்துட்டா போதும், கொஞ்சம் பதவி வந்துட்டா போதும், நாம் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொலை பிடிக்கிறான். இந்த புது பணக்காரன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. பரம்பரை பணக்காரன் கம்முன்னு இருப்பான். நிறைகுடம் நீர் தழும்பாது குறைகுடம் கூத்தாடுகிறது. என் அன்புக்குரிய சகோதரனே அருள் நிலையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே தாழ்ச்சியோடும் எளிமையோடும் அடக்கத்தோடும் கனிவோடும் பரிவோடும் இருப்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாள் தான். பைபிளிலே அவர் அதிகமாக பேசவில்லை என்று நாம் நற்செய்தியிலே கேட்ட அந்த ஒரு பாடலை பாடுவார். எலிசபெத்தை சந்தித்த போது அதற்கு பிறகு மிக மிக குறைவான வார்த்தைகளை